வணக்கம். நான் தான் உங்கள் சௌமியா. இது என்னோட சேனல் பார்த்தீங்க அப்படின்னா, சௌமியா விக்னேஷ் லைஃப் ஸ்டைல். என்னோட லைஃப் ஸ்டைலை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹாப்பியாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். நானும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன். எப்பயுமே சின்னதாக ஒரு விஷயம் தான். நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்க எல்லாமே ஹாப்பியாக உங்களுக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சின்னதாக சேடாக டவுன் ஆனாலும் சுற்றி இருக்க எல்லாமே பெரிய கஷ்டமாக உங்களுக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் உங்களை சுற்றி எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து என்னோடய வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அப்படியே சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பீச் பக்கம் வந்திருந்தோம். அண்ட் காலையில் எழுந்து பீச்சு, சன்லைட்டு, அந்த ஒரு செக்கச்செவந்த வானம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து கடலை பார்க்குறதே உங்ககிட்ட இருக்கவே இருக்காதுல்ல, கடல் அங்கே இருக்கவே இருக்காது. என்ன கேட்டிங்கன்னா எனக்குலாம் மலை, மவுண்டெயின், அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் எனக்கு டக்குன்னு பார்க்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஒருத்தவங்களுக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு ஹாப்பியாக இருக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் செம்ம ஹாப்பியாக இருக்கும். அண்ட் காலையில் வாக்கிங் வரதே இந்த மாதிரி நல்லா ஒரு நல்ல ப்ரீத் பண்ணுறதுக்கும், அந்த டைம் யாரும் நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, இதை செய், அதை பண்ணு, அடுத்த வேலை என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கான அந்த ப்ரெஷரே இருக்கவே இருக்காது. எல்லோரும் தூங்குற நேரத்தை நான் எனக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் எந்த தப்பும் இல்லை, அது செல்ஃபிஷ்னஸும் கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். காலையிலே ஒரு 1 hour வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். வீட்டில் இங்கேருந்து வாக்கிங் முடிச்சுட்டு நேராக பீச் போயிட்டு திருப்பி வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே தான் வரணும். ஒரு 1.5 kilometers இருக்கும் திரும்ப பீச்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு. அண்ட் வந்ததும் தண்ணி ஃபர்ஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப எனர்ஜிக்காக ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துங்க. அதுதான் எனர்ஜிக்காக இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க காலையில் எழுந்துனா ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக எழுந்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். சரி, ஓகே, ப்ளைனாக வாட்டர் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் லெமன் கிராஸ் வாங்கி வச்சுருக்கேன்ல, அதுலேருந்து ஒரு 4 இலை மட்டும் கிள்ளி எடுத்துக்கிறேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியை குடிக்க வேண்டியதான். நல்லா சூப்பராக இருக்கும். லெமன் ஃப்ளேவர் இருக்கும், ஆனால் நல்லாவே இருக்கும். காலையில் வந்து தண்ணி அவங்க அப்பா வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பொட்டேட்டோ கிரேவியும் சப்பாத்தியும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ டக்குன்னு வந்து எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகணும். அந்த நேரத்தில் டக்குன்னு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியவே இல்லை. சரி, ஓகே, உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுடுவோம், இவருக்கு வேறு ஏதாவது டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 விசில் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் போல் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். அண்ட் காலையிலே நீங்கள் இதெல்லாம் முன்னாடி நாளே பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் எந்த டென்ஷனும் இல்லாமல் உங்களோட ரொட்டீனை வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அப்போ எழுந்து என்ன சமைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தான் பெரிய யோசனையாக இருக்கும். அதனால தான் பாப்பாவுக்கும் எனக்கும் சேர்த்து கொஞ்சமாக வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுட்டேன். அது வந்து இப்போ ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் போல் எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. அண்ட் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்னு சொன்னதுனால பொட்டேட்டோ வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவருக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணணுன்றதுனால நான் ஸ்மூதி மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து அதுக்கு தான் அடுத்ததாக போயிட்டேன். ஏன்னா ஸ்மூத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாப்பாவும் எழுந்துட்டாங்க. அவங்கள ப்ரஷ் பண்ண வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும். கொஞ்சம் எழுந்து அவங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எழுந்து வந்துடுவாங்க. நான் எழுந்து டைம் ஆகுது அப்படின்னு கத்தினேன் அப்படின்னா அவங்க எழுந்தவே மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக அப்படியே வேசி எப்படியோ சமாளித்து அவங்க வெளியே கொண்டு போய் உட்கார வச்சு ப்ரெஷ்ஷை கையில் குத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவா. அந்த வேலை எல்லாமே காலையிலே இதெல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஸ்மூத்தியில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நான் பண்ணும்போது அதில் பனானாவும் சுகரும் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ தண்ணி அப்பாவுக்கு பண்ணும்போது அதில் பனானாவும் சுகரும் ஆட் பண்ணுவேன். ஸோ அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே. ஸோ ஸ்வீட்னஸ்க்கு நான் டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவேன், அவங்களுக்கு போடுறப்ப சுகர் ஆட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்திலாம் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயில் மசாஜ் போயாச்சு. ஸோ தன்யஸ்டிக்கு அன்றைக்கி லீவு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நல்லா ஆயிலெலாம் மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். பாப்பாவுக்கு வந்து 2 மொட்டை அடிச்சிருக்கேன், இன்னும் 3வது மொட்டை அடிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஷாம்பூ அண்டு ஒரு நல்ல ஆயிலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் வந்து விவிடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கோக்னட் ஆயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பூவில் ஹிமாலயா ஷாம்பூ. ஸோ அவ்வளோதான், 2 மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நல்ல ஃபுட்டு, ஸோ அது இருந்ததுன்னா போதும். அதுவே பர்மனெண்ட்டாக ஒரே சொல்யூஷனாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அடிக்கடி மாற்றாமல் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவளுக்கு நல்ல ஹேர் க்ரோத், அதனால் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணி தலைக்கு ஊற்றி விட்டுருவேன். ஸோ லீவ் நாளில் சண்டே, மேக்ஸிமம் சண்டேயில் அது முடிஞ்சிடும். அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடே ஆக்சுவலாக லீவ் அப்படின்றதுனால அன்றைக்கி நான் அவளுக்கு வந்து
ஆயில் வச்சு நல்லா தலை குளிப்பாட்டி விட்டுட்டேன். அண்ட் அப்புறம் நம்மளோட வேலை பார்த்திங்கன்னா கோலம் போடுறது, வீடு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் துணி துவைச்சி அதெல்லாம் வாஷ் பண்ணி காய வைக்கிறது. அண்ட் இப்போலாம் அடிக்கிற வெயிலுக்கு காலையில் துவைச்சி போட்டிங்க அப்படின்னா 10 மணிக்கே உங்களுக்கு நல்லாவே துணிலாம் காஞ்சிடுது. ஸோ அதனால் சீக்கிரமாகவே எடுத்துருங்க. அந்த வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் அப்புறமா நாங்கள் சாமி கும்பிட்டோம். அண்ட் இதுதான் காலையில் வேலைன்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு 10 மணிக்குள்ளே இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி டே வந்து நல்லா ஸ்மூத்தாக போக ஸ்டார்ட் ஆகிடும். காலையில் மேக்ஸிமம் எப்பயுமே வந்து தண்ணி மட்டும் குடிச்சுப்பேன். ஒரு 10-11 மணி வரைக்கும் தண்ணியிலே போயிடும். அதுக்கு மேலே எனக்கு பெருசாக அந்த டைமில் பசிலாம் எடுக்காது. இந்த வேலைலாம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா ஏதாச்சும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மீல் எப்பயுமே ரொம்ப மைல்டாக குக் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ அது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருந்த எல்லாத்தையும் சேர்த்து தன்யஸ்ரீ வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அவள் வந்து எல்லாமே இதில் இருக்க எல்லாமே சாப்பிடுவா. அண்ட் கறி லீவ் சாப்பிடுவாளான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதையுமே அவள் சாப்பிட்டுட்டா. ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு அழகாக பழகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதெல்லாமே நான் என்னெல்லாம் சாப்பிட்றேனோ அது எல்லாத்தையுமே அவளும் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாள். இதுதான் காலையில் நான் எடுத்துக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு. அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதில் வந்து பாதி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே டே வந்து போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வேலை அப்படின்னு போயிட்டோன்னா சமைக்கிறது, ஏதாச்சும் குக் பண்ணுறது அப்படின்ட்டு. மதியம் வந்து நாங்கள் 2 பேரும் போயிட்டு அம்மா வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டோம். ஈவினிங் போல் வந்து ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சமாக காலையிலே ஊற வச்சுருந்தால கொண்ட கடலை அதை எடுத்து ஒரு 4 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது கூட ஒரு சின்னதாக பிளாக் காஃபி, அவ்வளோதான். இன்றைக்கி ஈவினிங் வந்து அதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் வந்து ஒரு 6 o'clock 6:30 அது வரைக்கும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பெட்டராக ஃபீல் ஆகும். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக இந்த கப்பு வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து அதில் தான் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பிளாக் காஃபி எல்லாமே போட போகிறோம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இதோட கோடாச்சும் நான் கொடுக்குறேன். லிங்க்கு கிடைக்கலன்னா கோடு கொடுக்குறேன். நல்லாவே இருந்தது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ 2 பேரும் அதிலே வச்சு சாப்பிட்டுட்டோம். அண்ட் இன்றைக்கான vlog சிம்பிளாக தான் இருந்தது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. கிச்சன் டூர், அதுக்கப்புறம் நான் மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வர டேஸில் கொடுத்துட்றேன். அண்ட் அதுக்கப்புறமா May 1st இருந்து வெயிட் லாஸ் சேலஞ்சும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான். ஸோ அதை எப்படி கொண்டு போகுதுன்னு எனக்கு டக்குன்னு பிளானே இல்லை. 30 days இல்லை 100 days போகலாமா அப்படின்ற ஒரு 2 தாட் இருக்குது. ஸோ உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். பிளாக் காஃபி போடுறது எப்படி நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிளாக் காஃபி பவுடர் கப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபில்டர் கூட பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த காஃபி பவுடர் எல்லாமே அடியில் அப்படியே ஸ்டே ஆகிடும். ஸோ அதை அப்படியே விட்டுருவேன். வேணும்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். அண்ட் சுகர் ஆட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. சுகர் வேண்டாம். முடிஞ்சால் வந்து சுகர் இல்லாமல் குடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா கொஞ்சமாக வந்து பனவெல்லம், அப்படி இல்லைனா அந்த சுக்கு வெல்லம் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கிட்டே இதுதான் முடிஞ்சுது. அண்ட் நாளைக்கே ஒரு சூப்பரான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். அண்ட் ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.